நான் சிஎம் பேசுறேன். சார் சொல்லு சார். என்னய்யா நீ ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறியாமே? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா சார் சும்மா. இப்பதான் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு வந்ததை வாட்ஸ்அப்ல பார்த்தனே. சார் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நடிகர் சார், நானும் ஒரு நடிகர், ஒரு மரியாதை நிமித்தமா நானும் போயிருந்தேன் சார். யோ அவரும் நீ ஒன்னா? அது என்ன அரிசி அரைச்ச மாவு பவரம் முறைச்ச சாவு நல்லா பேசியிருக்கேன். ஒரு ரைமிங்காக ஒரு பில்டப் சார், என் ரசிகர்களுக்கு அதான் பிடிக்கும் சார். அதெல்லாம் படத்துல மட்டும் வச்சுக்க, என்ன தொலைச்சிருவேன். சரி சார் சரி சார் சாரி சார். கட்சி கொடியெல்லாம் டிசைன் பண்ணிருக்கியாமே சார் அது காஸ்டியூம் டிசைன் சார், அது கட்சி கொடின்னு சொல்லி யாரோ தவறா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இனிமே நீ சினிமால கூட சிஎம் ஆகிற மாதிரி சீன் வரக்கூடாது. புரியுதா? கடவுள் கூட வராது சார். என்னமோ ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னையாமே? எங்க அம்மா அப்பா ஆட்சி கை கூட பிடிச்சல சார், நான் போய் என்னத்த ஆட்சி. அப்புறம் வெடி கொண்டே உன் வீட்டுல வெடிக்கும். எவன் கோத்து விட்டாரோ. சார் கிளம்பலாமா சார்? யோ பின்னாடி போயா. செல்லக்குட்டி சாங்கிரி. என்னடா செல்லம் அழுது கண்ணுல சவந்து போயிருக்கு? இல்ல நான் ஹாயா உட்கார்ந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடுகிறது அடடா ஆச்சரிய குறி. வாழ்க்கை கேள்வி குறி. நான் உனக்கு ஒண்ணு வாங்கி வந்திருக்கேனே. என்ன? தட்டடாய் பிரியாணி தானே? சிக்கன் இருக்க உனக்கு சிக்கன் பிரியாணி. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்டி செல்லம்? இந்த காளி பையன் மண்டைய போட்டதான் கோழி தொடுவேன்னு விரதத்தோடு இருக்கேன். அவ்வளவுதானே? அவனை கொளுத்திடமா அவனை? கொளுத்திடமா அவனை? ஏன் ஏய் இங்க கொளுத்தாத, ஏசி ரூம், நாம 3 பேரும் சேர்ந்து செத்து போவோம். கைய கட்டி போட்டியா டார்லிங்? ஏன்டி செல்லம் இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண? பவர் கூட வேலை செய்யறான், நல்ல பவரா இருப்பான்னு நினைச்சேன். மானத்தை வாங்குறாளே. இவனுக்கு சுகரு எனக்கு ஃபிகரு. நீ எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த பிரியாணிய நான் உனக்கு ஆசையா ஊட்டி விடுறேன். அம்முக்குட்டி அவனை பார்க்க வச்சு நீ சாப்பிட்டா பாவம் உனக்கு தான் வயிறு வலிக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போற மாதிரி இந்த ஆளுக்கு லெக் பீஸ் போட்டா? அந்த மூஞ்சிக்கு எதுக்கு லெக் பீஸ்? இந்த மூதேவிக்கு முட்டையே போதும். யோ வாய் தெரியா? 100 கோடிக்கு ஆசைப்பட்டு இவன் கிட்ட வந்த, இப்ப கோமால படுத்திருக்கா இந்த கோமாளி. நீ ஒண்ணும் கவலைப்படாத செல்லம். 2 நாள் வெயிட் பண்ணி பாப்போம். 3ஆம் நாள் பணத்தோட போவோம். இல்லனா இவனை கொல்ல வேண்டியதான். ஓகே. நேத்து நைட் நம்ம ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டுமே, என் கண்ணுக்குள்ளே வரியா போடலாமா? ஹே வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா. டன் 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 டன். 10 நாள் கோமாவுல படுத்ததுக்கு வாட்ட சட்டமா ஒரு பையனை கூட்டி வந்திருக்காள. 10 மாசம் கோமாவுல படுத்திருந்தா இவன் 10 மாசம் ஆயிருப்பாள. அண்ணா பாப்பாக்கு போனுக்குன்னு பண்ணானே? பண்ண வேலடா, நல்ல வேலை ஞாபகப்படுத்த நீ. அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கும்பா. சேகர பாத்தியாடா? இல்லப்பா. பரவாயில்ல விடுற, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, நம்பிக்கையா தேடு. ஆனா 2 நாள் தான்ப்பா, 3ஆவது நாள் அப்பா அங்க வந்துருவேன். இல்லப்பா வந்து நான் அந்த பயல இன்னும் பார்க்கலையா? என்னடி? அப்பா இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. அது பயமா இருக்கு. சேகரே, அந்த நர்ஸும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு வர மாட்டாங்க. இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா வேலைக்கு ஆகுதுடா. ஆமாடா. இங்க இருந்தா இவனை குணமாக்கவே முடியாது. நம்ம வேற எங்கனா போய் இவனை பார்த்தா தான் உண்டு. டேய் அதெல்லாம் விடுங்கடா. ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, இவன் கோமாக்கு போயிட்டான். பணம் எங்க போச்சு? இந்த அழகான கை தானே காசை வாங்குச்சு. ஏதோ பாத்திர போறாங்க. கம்முடா. பழங்கனத்தான் பாபு, இவனுக்கு யாரும் நான் காட்டுறேன். நெஞ்சு போதுண்டா. கொஞ்சம் கீழே அங்கதான் கீழே வைப்பா. நெத்தியில வைப்பா. என்ன கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரணும்.
உனக்கு உங்கள் அண்ணன் அண்ணி இருக்காங்க, கடை வேறு இருக்கு. உனக்கு உங்கள் அப்பா இருக்காரு, ஆட்டோ இருக்கு, போய் வேலையை பாரு. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா தான் நான் பாவம். டெய்லி வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மூஞ்சில் எப்படி நான் முடிப்பேன்? இதுக்கும் மேலே தேவி. அதான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. டேய் சேகர், என்னடா பேசுற? என்ன பேசுற? பாதியில அத்தையோட பாக்குறியா? போடா. டேய் போனா 3 பேரும் படத்தோட போவோம், இல்லனா 3 பேரும் போனமா போவோம்டா. எவ்வளவோ பார்த்தாச்சு, கடைசியா முட்டி மோதி பாத்துற வேண்டியதான். நீங்க யாருப்பா நீங்க? நாங்கள் இப்போ அனாதை மாதிரி. இந்த உலகத்துல கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை இல்ல பாஸ். சூப்பரா சொன்னீங்க. இன்னும் சொல்றேன் பார். எறும்பு வந்த பாறையும் தேயுமடா, குச்சி பொறி பறந்து காடு பத்தி வேகுமடா. பாடத்தில படிச்சிருக்கோம், வாழ்க்கையில பார்த்திருக்கோம், சோதனை திருமடா. நம்ம சொல்லுக்கும் மதிப்பும் ஏறுமடா. தக்கையே மூழ்கடிக்க தண்ணியால முடியாது, ரெக்க 2 முளைச்சு புட்டா வேலி ஏதும் கிடையாது. கவலைய வீசி எறி கனவெல்லாம் பழிக்குமாடா, மனசு தடம் இருந்தா மலையும் கூட ஒதுங்குமாடா. கண்ணா மூச்சு கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா. கண்ணா மூச்சு கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா. பானைக்கு கண்ணு வச்ச சோழ காட்டு பொம்மை போல பயத்தை காட்ட இந்த பூமியில நிறைய உண்டு. முதுக கட்டி புட்டு ஒரு நாள் ஜெயிச்சதில்ல, முயற்சி செஞ்சவங்க தோத்ததா சரியில்ல. படையில சிக்கிக்கிட்டா மீன் உனக்கு உணவுடா, அடையில சிக்கிக்கிட்டா மீனுக்கு நீ உணவுடா. அர்ஜுனே அம்பா போல லட்சியத்தை நோக்கி ஓடு, ஆயுசும் இருக்குதப்பா, ஆசைகளும் இருக்குதப்பா. கண்ணா மூச்சு கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா. கண்ணா மூச்சு கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா. யானைக்கும் எடரும் அப்பா, யானை பலம் குறைஞ்சதில்ல, எப்பவுமே ஜெயிச்சவன்னு ஊருக்குள்ள யாரும் இல்ல. உள்வாங்காலை எல்லாம் உடனே திரும்பி வரும், நமக்குன்னு எழுதி வச்ச நல்ல காலம் மீண்டும் வரும். கயிறிருந்து போனாலும் கட்டு மரம் மூழ்காது, எங்க என்ன ஆனாலும் மனசை விடக்கூடாது. எல்லைய கடந்திடலாம், எதையும் சாதிக்கலாம், கவலைய புதைச்சு வை, நம்பிக்கைய விதைச்சு வை. கண்ணா மூச்சு கலங்கிடத்தான் மாட்டோம்,
காலம் எங்க கையில் வரும் கண்ணீர் சிந்த மாட்டோம் கண்ணா மூச்சு கலங்கிடத்தா மாட்டோம் காலம் எங்க கையில் வரும் கண்ணீர் சிந்த மாட்டோம். நல்ல வேலை யாரும் இல்ல எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஆனா மட்டும் கிடைக்கட்டும் இந்த நர்ஸோட ஓடி போயிட வேண்டியதான். சரியா இருக்கா சரியா இருக்கா? இது சுமதி இது லட்சுமி கட்டே 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 நாட்டு கட்டே நீ நல்லா மாட்டிக்கிட்டு ஹலோ நீ ஆபரேஷன் பெட்ல படுத்து வந்துடுறேன். ஹலோ அத்தா போன் வந்தது கண்டு சரியா போச்சு. இல்லைன்னா என்னென்ன கண்ட்ராய் பண்ணி தொலைச்சிருப்பானோ. என்ன அமுக்கு அமுக்குற ஓடிட வேண்டியதான். பாபு ஒன்னு நினைச்சுதான் கனவு இருந்தேன். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ தெய்வமே, நான் துறை பேசுறேன். துரையா? எப்படா கண்ணு முழிச்ச? கண்ணு முழிச்சு 2 நாள் ஆச்சு தெய்வமே. உங்களை பேசலான்னு வரும்போதெல்லாம் அந்த டாக்டர் வந்து ஊசியை போட்டு போட்டு படுக்க வச்சுட்டான். இப்பதான் தெளிஞ்சு வெளியே வந்து ஒரு போனை திருடி பேசிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா கண்ணு முழிச்சு என்ன கில்லியாடா விளையாண்டுகிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. கடைசியா பார்த்தேன் நான் தப்பிக்கிறதுக்கு என்ன கட்டப்புல இருக்கு தெரியுமா? நர்ஸ் கட்டப்புல இருக்கு. உண்மையான நர்ஸ் நினைச்சுக்கிட்டு 2 பேரும் பின்னாடியே வாராங்க. ஐயோ பணம் பத்திரமா இருக்கு தெய்வமே. டேய் பணம் எங்க தான்டா இருக்கு? உங்க பணத்தை காப்பாத்துறதுக்கா நம்ம பண்ண வீட்டுல வெட்டுக்கு கீழே வரிசையா அடிக்க வச்சிருக்கேன் தெய்வமே. டேய் பண்ண வீட்டுல இருக்கிறது உண்மைதானே? எட்டனா குறைஞ்சாலும் செருப்பை கொண்டு அடிக்க அப்படி ஒரு விசுவாசி. எப்படியாவது காப்பாத்துங்க. சரி இரு வரேன். எவன் செஞ்ச முட்டி பத்த போனாது கிடைச்சிச்சு. வாங்க 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 வாங்க. அப்பாடா என்னடா துரை எங்கடா என் பணம்? பணம் எங்க? பணம் எங்க தான்டா இருக்கு? உங்க பணத்தை காப்பாத்துறதுக்கா நம்ம பண்ண வீட்டுல வெட்டுக்கு கீழே வரிசையா அடிக்க வச்சிருக்கேன் தெய்வமே. எப்படி என் போன்ல இருந்து துரைய பேச வச்சான் பாரு. ஆண்டவன் நம்ம பக்கம்டா. மதுரை மாவட்டம் ஃபுல்லா பழங்கானத்தா பாபு பேர்ல 100 200 500 1000 ஆட்ட ஓட்டறடா. ஓட்ட வைக்கிறேன். டேய் நானும் ஒரு 25 மொபைல் கடை வைக்க போறேன்டா. வை. ஏன்டா 10வது வச்சுக்கிறேன்டா. டேய் அதான் இவ்வளவு பணம் இருக்குல்ல. நம்ம காசே நம்ம கிட்ட இல்ல, இது இன்னொருத்த காசு. இது எதுடா நமக்கு? இது யார்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட சேரும். டேய் லூசாடா நீ. இதுக்கடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்ப இத திருப்பி கொடுக்க சொல்றியா? இல்ல மாப்பிள்ள, அப்புறம் அவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? கொடுத்துருவான். அதுக்கு முன்னாடி ஹலோ என்ன தலைவரே எப்படி இருக்கீங்க? யாருப்பா? பாபே பழங்கணத்தம் பாபே. கோரிப்பாளையம் ரகுமத். சிம்மக்கல் சேகர். டேய் இப்ப என்னடா வேணும் உங்களுக்கு? ஐயோ தலைவரே எங்களுக்கு ஒண்ணு வேணா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க என்னடா எனக்கு தரது? உன் பணம் எங்க கிட்ட பத்திரமா இருக்கு. நீங்க யார்கிட்ட போறீங்கன்னு தெரியல. என்ன தலைவர் இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு தெரியாதா? இந்த வருஷம் உங்களை பார்த்தா நான் வந்திருக்கோம். சாதாரண ரசிகன்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்கல்ல. என்ன தலைவரே உதர்தா? டேய் விளையாடாதீங்கடா. வேணாண்டா. என்னடா இருக்கு? நாளைக்கு காலையில 10 மணிக்கு அடையார் பக்கத்துல இருக்கிற குயிலு குப்பத்துக்கு வா. வந்து பணத்தை வாங்கிக்க. தனியா வாங்க. வந்துதான் ஆகணும். போலீஸ் கிட்டலாம் போக முடியாது. அத்தனையும் கருப்பு பணம்ல. புரியுதா? டேய் வர்றேன்டா ராஸ்கல். ஆட்டோ நில்லுங்க. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கு. போலாமா? அப்பா ப்ளீஸ் பா, இன்னும் 2 days பா ப்ளீஸ். அவனுக்கு 3 மாசம் டைம் கொடுத்தேன், ஆளையே காணோம். உனக்கு 10 நாள் டைம் கொடுத்தேன், ஒன்னும் நடக்கல. மறுபடியும் 2 நாள்ல எப்பறா? அப்பா ப்ளீஸ் பா, இன்னும் 2 நாள் இருக்கும்பா. டேய் சொல்ற. அண்ணன் சொல்றாருல ஏறு. இல்ல சித்தப்பா, நான் எப்படியோ கண்டுபிடிச்சிருவேன். அண்ணன் சொன்னா கேட்கணும். வண்டியில உட்காருன்னு சொன்னேன். வா போ. என்னோட லக்கேஜ் வந்துடுச்சு. வா வா. வரேன்டி. உள்ள போ.
குடிகார பிள்ளைக்கா பையல தலைமை மேல தூசுபடா போகுதுடா. டேய் மச்சான் அவர் வந்துட்டான். இப்போ என்னடா பண்ணலாம்? ஹலோ, நான் வந்துட்டேன். பாத்தியா? எங்க பார்க்கலையே. ஏய் என்ன இல்ல அந்த ஜனங்களை பாத்தியா? ஏய் விளையாடாதீங்கடா. விளையாடுறா. அங்க பாரு, உன் படத்துல அழுக்கப்பட்டு துடைக்கலாம் பாரு. அழுக்கப்பட்டதே அவனால தாங்கிக்க முடியலையே. பாத்தியா? சாப்பாட்டுக்கு வழி இல்லைனா கூட உன் போஸ்டர் சந்தோஷமா கட்டி பிடிச்சி தூங்குறான் பாத்தியா? அந்த கஷ்டத்தை கூட ஒன்னே நினைச்சிருக்கான் பாரு. அவன் தான் உண்மையான ரசிகன். என்ன ஏசில் தான் உட்காருவியா? இறங்க மாட்டியா? நீ முதல்ல இறங்கு. அரிசி அரைச்சா மாவு, பவரை முறைச்சா சாவு. டைலாக் சூப்பர் தலைவா. என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம் பாக்க. அதுவும் இந்த மாதிரி ஏரியால தலைவரே இந்த மாதிரி இடத்துல வந்து உங்க ரசிகரை பாக்குறீங்க. உண்மையிலே பெரிய ஆள் நீங்க. தலைவர் இன்னைக்கு தான் முதல் தடவை நான் நேர்ல பாக்குறேன். ஆனா தலைவர் சினிமால பாக்குறதை விட நேர்ல பயங்கர அழகா இருக்காருல்ல? எப்படா தருவீங்க? ஹேய், உங்க எல்லாருக்கும் தலைவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? இந்த எல்லா வீடும் இடிச்சு செவரிலே வீடு கட்டி தர போறாரு. இப்ப போடுறோம் பாரு. ஏய், வீடுனா வீடு மட்டுமா? மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், வீட்டுக்கு தேவையான எல்லாம் இல்லப்பா. ஒவ்வொரு வீட்டுக்கும் மாசம் மாசம் புழுங்கரிசி 10 கிலோ, பச்சரிசி 10 கிலோ, பிரியாணி அரிசி 10 கிலோ. இன்னும் என்னடா பண்ண போறாரு? நினைப்பாளுடா. ஏய், உங்க காசு எடுத்து மிச்ச காசை கொடுங்கடா. ஏண்டா ஏன் விட்டு துட்டு எடுத்து என்னடா பண்ணிட்டு வெயிட் பண்ணு. இன்னொரு இடத்துக்கு வா, அங்க தரேன். ஏய் அண்ணே, உங்க எல்லாருக்கும் ஹோம் தியேட்டர் தர போறா. வித் ரிமோட் எல்லாம் கைத்துல இருக்கு. நான் யாரும் காட்டுறேன்.
யாரா வச்சதே? துட்டு கொடுத்தாங்க அதான் பவர் சார். இங்க எதுக்கு வர சொன்னாங்க? ரொம்ப குழப்பறாங்களே. சரி பாப்போம். உதவிங்கிற பேர்ல 10 ரூபாய் செஞ்சாலும் விளம்பரத்தை தேடுறாங்க. நீங்க இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அங்கிள் அங்கிள், நீங்க எங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணீங்களாமே. எங்க டீச்சர் சொன்னாங்க கடவுள் அவங்களா வந்து உதவி செய்ய மாட்டாங்க, யாரையாவது அனுப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீங்க கடவுளா அங்கிள்? படத்துல நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்றீங்க. நீங்க உண்மையிலே நல்லவர் அங்கிள். எப்படி பசங்க முழுசா வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இப்ப எங்களே கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க தலைவரே. இது வரைக்கும் நீங்க சம்பாரிச்சதுல இது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒருத்தர் கொடுத்தா தான் அதோட மதிப்பு. நல்லா சம்பாரிங்க, தப்பு இல்ல, நிறைய வச்சுக்கங்க. உங்களை நம்பினவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல தெளிவா. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், போகும்போது வெறும் கேட்டால் தான் போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி இருக்கோம்? படத்துக்கு படம் நீங்க தான் தலைவரை கெட்ட மாத்துறீங்க, நாங்க மாறவே இல்லையே. நீங்க நடிக்கிறீங்க, அது உங்க தொழில். நாங்க தொழிலா பார்த்துருக்கணும், நாங்க கடவுளா பார்த்துட்டோம். நடிகை திரிசாவுக்கு மன்றம் வச்ச நாம அன்னை தெரசாவுக்கு வைக்கலையே, அது நம்ம தப்பு தானே? என்ன தலைவரை? கல்யாணம் நடந்தா அது உங்க தலைமையில தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ நடக்குமான்னு தெரியல. அவ இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இவன்கிட்ட கொடுத்தா இவன் நிறைய பேர் உதவி செய்வான் ஆண்டவன் நம்புறான். ஆனால் நீங்க அந்த ஆண்டவனையும் ஏமாத்திட்டீங்களே, இது சரியா தலைவரே? உங்க பணத்தை நாங்க எதுவும் வேஸ்ட் பண்ணல தலைவரே. இந்த அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம், கேன்சர் ஆஸ்பத்திரி, சென்னை மலையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்க பேரை சொல்லி கொடுத்தோம். கொடுத்தோடனே அவங்க மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, அதெல்லாம் நீங்க பார்க்க கொடுத்து வைக்கல தலைவரே, கொடுத்து வைக்கல. நாங்க கொடுத்த பணத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம் தலைவரே. மிச்ச பணத்தை பதறாதீங்க, எடுத்த இடத்துல நாங்க வச்சிட்டோம். சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு, அதே பழப்ப எடுத்த பார்த்தீங்களா? நாங்க மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எங்களை மாதிரி நிறைய பசங்க இப்படிதான் இருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். எங்களை மன்னிச்சிருங்க தலைவரே. வரோம் தலைவரே. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பெரிய நடிகனா மாத்தினாங்க. ஆனா நீங்க 3 பேரும் என்ன மனுஷனா மாத்திட்டீங்க. உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இனிமேல் நல்லதே பண்ணுவேன். சரியா? சேகர் பேசுறான். அப்பா ப்ளீஸ்பா, இது ஒரு தடவை பேசிக்கிறேன்ப்பா. தம்பி என்னடா பண்ணலாம்? அண்ணா என் மனசுக்கு சரியா தான் படுது, பேசிட்டு போட்டேன். அதான் உன் சித்தப்பனே சொல்லிட்டான்ல, பேசு. தேங்க்ஸ்பா. டேய் லூசு லூசு, எங்கடா இருக்க? நீங்க மேல்முருகன் ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்கியா? நாங்களும் அங்கதான் இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கேட்டு போறேன், நீங்க தான் லாரி பிடிச்சி வந்துருங்க. ஏன்னா அவனும் இந்த ரோட்ல தான் இருக்கலாம். சரியா? மச்சான் சீக்கிரம்டா. டேய் தேவி, நான் லிஃப்ட் கேட்டு வந்துடுறேன். அட அட ஃபேமிலி மேட்டர். அட அட லவ் பண்றேன். தேவி எனக்கு வண்டி கச்சிச்சு. மச்சான் நீங்க வந்துருடா. தேவி நான் வண்டியில ஏறிட்டேன். ஏதோ நல்ல ஃபேமிலி ஹெல்ப் பண்றாங்க, எதுவும் கவலைப்படாத. நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரா? ஏய் அவெல்லாம் ஒரு கேரக்டரா? அந்த ஆளு மூஞ்ச பாத்திருக்கியா?
சுத்த வேஸ்ட். டிவிசில வர அப்பா மாதிரி இருக்காரு. ஒருத்தரோட மூஞ்ச பார்த்தே சொல்றேன் உங்க அப்பா சுத்த வேஸ்ட். அவனை நம்பன உன் லைஃபே வேஸ்ட். ஒத்துக்கிட்டாலும் என் சித்தப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்பா ஒத்துக்க மாட்டேன், சித்தப்பா ஒத்துக்க மாட்டேன்ற. உன் சித்தப்பா கண்ணை பார்த்திருக்கியா? பார வேலை செய்யற மாதிரி இருக்கான். ஒண்டர்ஃபுல்ல தண்ணியில ராவா அடிக்கிற மாதிரி இருக்கான். அந்த ஃபேமிலி நீ செட் ஆக மாட்டேன். என் கூட வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். என்ன மறந்துரு. இறந்துருன்னு சொல்லு. ஆனா மறந்துன்னு ஒரு நாளும் சொல்லாத தேவி. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. எனக்கு அப்பா தான் முக்கியம். கல்யாணமா? யார் மாப்பிள்ள? உனக்கு தெரிஞ்சவன் தான். உன் ஆப்போசிட் கேங் லீடர். ஜிந்தாவா? இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. ஆல் தி பெஸ்ட். நல்லா இரு. இடியட். டிரைவர் அணையத்தப்பா. எப்படி? ஹலோ சார். ஹலோ மேடம். நான் உங்களை பத்தி பேசுறது உண்மை கிடையாது சார். நீங்க ரொம்ப நல்லவர். உங்க தம்பி தான் நைஸ் ஐஸ். ஹலோ சார். நான் பேசுறது சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். நீ எதை வேணா விளையாட்டு எடுத்துக்கோ, தப்பு இல்லை. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டாத. அப்ப நான் சீரியஸ் ஆயிடும் சேகரே. ஐயோ, நம்மளாம் ஒரே ஃபேமிலி சார். ஹாய். How are you? Nice meeting you. சார் வண்டியாச்சாம் பஞ்சரு வழியில நின்னானா. ஐயோ, இவனுக்கு வேற வந்துட்டாங்க. ஏண்டி மாப்ள, லவ் எப்பயா தான் ஜெயிக்கும், ஆனா நட்பு எப்பவுமே ஜெயிக்கும். எப்படி மாப்பி உன்னால மட்டும் முடியுது? கவிதை கவிதை சூப்பரா மாப்ள, சூப்பரா பிச்சிட்டடா. ஐயோ யே! அண்ணா 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 ஏன் பண்ணல? அப்படி சிரிக்கும் போது சிவாஜி மாதிரியா இருக்கீங்க. நீ அட்டாட்டா வாழு, நான் தொட்டதெல்லாம் துள்ளு. மதுரை ஜில்லா ஆளு, என் மனச கொஞ்சம் கேளு. உத்துங்கடா பாலு, நீ உற்சாகமா கெட வெட்டி பொங்க வச்சு தலைவனுக்கு தானே ஒரு ஓபன் பண்ணுவோம். நீ தொட்டதெல்லாம் துள்ளு. மதுரை ஜில்லா ஆளு, என் மனச கொஞ்சம் கேளு. உத்துங்கடா பாலு, நீ உற்சாகமா ஆளு. எங்களே கொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன இருக்குது? சிம்மக்கல்லு பூரா நான் சேர்த்து வச்ச சொத்து. நட்புன்னு தான் சொன்னாங்கடி என்ன பார்த்துட்டு. ஆடைக்குள் மூடி வச்ச அல்வா துண்டுடா, ஆளுக்கு பாதியாக பிச்சு தின்னடா. கண்ணாடி பூனிதான் கை வைக்க மாட்டேன். முன்னாடி நான் வந்து முகமட்டும் நாட்டு குதிரை இப்ப வந்து சவாரி நான் செய்யட்டுமா பிள்ளை மேல. என் மனச கொஞ்சம் கேளு. உத்துங்கடா பாலு, நீ உற்சாகமா ஆளு. Yeah.